இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிங்க. நாக்க இழுத்து வச்சு அறுத்து கொடுங்க. ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ 2 பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் இருந்தா நம்மகிட்ட மோதி பாப்பேன். முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கடத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் தான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். நீ போயிருப்பா. தம்பி நீ போயிருப்பா. போகல மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வேணாம்ப்பா. பெட்ரோல்ன்றா கொடுத்து வேண்டாம். நான் பொலிட்டிக்காரன். நீ வேலை பார்த்தது போறோம். ஐயா இடத்தை காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் பொழைச்சு போகட்டும். இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கெட் அவுட். தேங்க் யூ. இது என்னது? ஓ வச்சுக்கோ. தம்பி அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை படிச்சுட்டு போறோம். சரிண்ணே. வாடா. இவன் முதலாளி வரையா? நான் வரையா? உழற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்க. காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்திட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேண்ணே. கீதா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? இத பாரு, என்னால நீ முரட்டு மாமன் கிட்ட கஷ்டப்படக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். அப்படி இல்ல சொல்லாதீங்க. பிரிவுங்கிற வார்த்தையே என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒருவேளை அது வந்தா அது நம்ம சாவாதான் இருக்கும். வாங்கோ வாங்கோ, தவணை முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உங்ககிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுறேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரன் ஆக்குறது எதிர்த்த கடை, பணக்காரன் ஆக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். இழிச்சு வாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபாய், வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டுற தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புறா வாங்கிக்க, 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 வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணே, நல்ல குலுக்குங்கண்ணே. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா புறா. ஆஹா, 5ஆம் நம்பர். 5 5. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான். எங்க இஸ்திரி பெட்டி? நீதானா? யோ பண்ணாட, அலையாத, வாய அந்த பக்கம். இருயா. எங்க இதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, இனி அடுத்த குலுக்கல் தான். போங்கயா. குடியா. அடுத்த குழுக்கள் எப்பங்க? இது புறா. அத குடி. ஹரியானா குழுக்கள். யோ சிங் சாங், எங்க 2 பேரும் ஒரு சிலடு. உன் மூஞ்சி வேணா போடா. போடா, எங்க 2 பேரும் மட்டும் எடு. சீக்கிரம் எடு, உள்ள நுழைஞ்சிரு வா. எடு எடு. என்ன தம்பி, சௌக்கியமா? சௌக்கியம் இருக்கட்டும், இறங்கி வாங்க. அண்ணே, நான் உன்னை கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க? சொல்றேன். இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன், இப்ப மூளையோட பொழைச்சிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது. இங்க வா, நீ நம்ம பையன், உன்கிட்ட சொல்றது தப்பு இல்ல. அண்ணே, ஜனங்களை இப்படி ஏமாத்தலாமா? ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அண்ணே,
உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேன். ஜெயில் கிடைச்சா கூட எனக்கு கேட்கலாஸ் தான். இந்த பார், நீ ஏன் அந்த களிமண்ணிட்டு வேலை செய்யற? பேசாம என் கடைக்கு வந்துரு. என்ன மாதிரி உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன். எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது. நீ ரொம்ப தாக்குற. குட் பை. டேய் டேய் டேய், என்னக்கா என்ன? ஐயோ சத்தம் போடாதடா. ஏங்க பதற? நீ போனதுக்கு அப்புறம் அவன் மண்ணெண்ண ஊத்திக்கிட்டா. அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கோயில்ல நீ தாலிய கட்டுற. என்கிட்ட சொல்லிட்டேல்ல, கவலைய விடு. ஐயோ மாமா, என்ன விட்டீங்க? மாமா, நான் சொல்றது கேளுங்க. கதவை திறங்க மாமா. யோசனை பண்ணா வாங்க. யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. டேய் நல்லா குளுக்குடா. பிஏ ஒன்னு எடு. ஏன் எப்போ உங்க பேர் தான் எடுக்கணுமா? நாங்க எடுக்கக்கூடாதா? யோ, இஷ்டம் இல்லைன்னா காசை வாங்கிட்டு போயா. எல்லாம் ஓ இஷ்டமா? ஆமா, ஏன் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கு. அட இதுவே எட்டுதான். இனிமேட்டு செத்துற போறாயா? வாங்க ஆளு குறைச்சா மொத்தம் தூக்கிட்டு போலாம். டிவியை தூக்குறானே. தூக்கட்டும் அண்டாவை தூக்குறானே. தூக்கட்டும், அவனுக்கு கொடுத்த காசு தானே. ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு ரெண்டா தூக்க சொல்லு. என்ன என்ன நொண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய், இப்பவாவது திருந்து தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னென்ன இது? என்ன அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சிட்டியே. வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க. டே, நீ ஏன்டா கவலைப்படுற? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்டா. என்னென்ன இது? ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னியே. இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க? உட்கார வச்சு தான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளியே போவோம். கதவை திறந்த உடனே போயிடலாம். ஓடுனாலும் ஓடிடுவான். அப்படி இப்படின்னு பேசினா அக்கா அடிக்காதடா, அடிக்காதடா. வேண்டாம், அவன் ரொம்ப நல்லவரு. எம்ஜிஆர் போய் அந்த பாவிங்க எப்படி அடிக்கான்னு பாத்தியா? பணத்தை மாத்திட்டாயா? பாத்து புரிஞ்சு. எம்ஜிஆர்னா எனக்கு உசுருமா? எம்ஜிஆர்னா உனக்குதான் உசுரா? எனக்கு கூட சின்ன குழந்தைல இருந்து எம்ஜிஆர்னா உசுரியா? வீட தானையா? போட்டு போட்டு பாக்கலாம். போய் மாத்திட்டாயா? போயா போயா யோ போயா போதுமா? என் போக தெரியும். போயா போ. தள்ளாத. வேட்டக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற? வேட்டக்காரன் தாண்டி. என்ன வேலைக்கார மாதிரி நடத்துறீங்க? அதுக்கு காயும் தாண்டி வாங்கி புருஷன் மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி உங்க இஷ்டப்படி நடந்தா என்ன அர்த்தம்? நீயா கொடுக்காத மரியாதையே நான் கேட்டு வாங்கிக்கிறேன். சொன்னபடியே நான் கேட்கிறேன். அப்படியா? இன்னிலிருந்து காலம்க்கணும், கையம்க்கணும். நான் வெளியே போனா செருப்பு துடைக்கணும். எல்லாம் செய்றேங்க. ஆண்டாளி, நல்லா கேட்டுக்க. சின்னவளுக்கு அந்த சீட்டு கம்பெனிக்கார பையன் தான் மாப்பிள்ளை. சரிங்க. இப்பவே போய் அந்த சம்மந்தத்தை முடிச்சுட்டு வந்த. சரிங்க. இதுல ஏதாவது கோளாறு நடந்தது இல்ல, நான் பேச மாட்டேன்.
இந்த பிளாக் டைக்கு தான் பேர். ஏன்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னங்க இந்த வேஷத்துல வரீங்க? இது என் பொண்ணோட கல்யாணத்துக்காக எடுத்த ட்ரெஸ். கீதாவுக்கு கல்யாணமா? ஆமாப்பா, இது திடீர் கல்யாணம். பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இந்த வெத்தலை பாக்கு வச்சுக்க. மறக்காம வந்துரு. கல்யாணம் எப்போ, எங்க? ஏன்பா இத்தனை நாளா டாவ் அடிச்சுட்டு இடிச்ச புலி கணக்காஞ்சிக்கிற அந்த பொண்ணு என்னடா நான் உன்னையே நினைச்சுக்கின்னு ஆயுதம் கிடைக்குது. இல்ல இட்டுன்னு போய் தாலி கட்டாம ஏதோ கதை கட்டுங்க கிடைக்கிறிய. இன்னும் ஏயா ஏங்க உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன். ஆனா அந்த பனங்கா தலையினை நீதான் பாத்துக்கணும். நாளைக்கு கோயில வச்சு தாலி கட்ட போறான், அதுக்குள்ள நீ முந்திக்கணும். என்னங்கிற? ஆனா எங்க வீட்டுல போய் திடீர்னு சம்மதம் வாங்க முடியாது. ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நேரா போய் காலில் விழுந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்படியா? சரி சரி, அந்த வெத்தலை பாக்கு எங்கிட்ட கொடு. என்ன? இப்ப நாம 2 பேரும் தாம்பூலம் மாத்திக்கிட்டோம். நாளைக்கு நேரா வந்து தாலி கட்டுறேன். ஓகே ஓகே. ஆமாண்டா.